Hello guys, welcome back. Last video நீங்க வந்து set A 1 to 33 questions உடைய discussion and strategy என்ன இந்த strategy UPC எம்ப்ளாய் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அடுத்த 34 to 36 கொஸ்டின்ஸ்க்கு இந்த வீடியோல பார்ப்போம். முக்கியமா நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா கீ மட்டும் செக் பண்றேன் அப்படிங்கிற பாயிண்ட தயவு செய்து நிறுத்துங்க. ஏன் அப்படின்னா நேத்து என்ன பண்ணிருக்கீங்க கிளாஸ்ல, இன்னைக்கு வந்து எக்ஸாம் மே 25 மத்தியானம் இந்த வீடியோ வந்து 3 வீடியோஸ்மே அப்லோட் ஆகும். நேத்து நீங்க எக்ஸாம் ஹால்ல என்ன பண்ணிருக்கீங்கிறது ஃப்ரெஷ் மெமரியில் இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் இந்த வீடியோவை பார்த்து எவ்வளவு சீக்கிரம் வந்து நீங்க எக்ஸாம் ஹால்ல என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்க, உங்க திங்கிங் பேட்டர்ன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது ஒரு தனி பேப்பர்ல நோட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நெக்ஸ்ட் இயர் எக்ஸாமுக்கு முன்னாடி அண்ட் ரிவிஷன் டெஸ்ட் மார்க் டெஸ்ட்ல எல்லாம் நீங்க வந்து எப்படி யோசிக்கிறீங்க, யூபிஎஸ்சில எப்படி யோசிக்கிறீங்கிற டிஃபரன்ஸை நீங்க எடுத்து அதுல ஒர்க் பண்ணி நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் வித்தவுட் நோ ஃபர்தர் அடு நம்ம வந்து அடுத்த 34 கொஸ்டின்ஸ்க்கு போயிடலாம். ஓகேவா? ஓகே, 34th question, geography. Which of the following geographical features or phenomena is associated with the peninsular block of India? Peninsular block of India. இந்த ஏரியாவை கேட்கறாங்க. டெக்கன் பிளாட்டியூ, சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ இதெல்லாம் இருக்கிற கூடிய இந்த பிளாக் கேட்கறாங்க. Submergence of the past of western coast due to tectonic activity. நமக்கு வெஸ்டர்ன் கோஸ்ட் இந்த ஏரியா சப்மர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ஹிமாலயாஸ் ஃபார்மேஷன் தெரியும். இந்தியா பேங்கியால இருந்து அப்படியே வந்து இந்த இடத்துல ஹிமாலயா, இந்த இடத்துல ஏசியன் பிளேட்ல மோதி இந்தியா வந்து இப்படி ஃபார்ம் ஆச்சு. இங்க வந்து ஹிமாலயாஸ் ஃபார்ம் ஆச்சுன்னு தெரியும். இந்தியா இப்படி போயிருக்கு அப்படின்னு தெரியும். அப்படின்னா இந்த சைடு ஹிமாலயாஸ் வந்து எமர்ஜ் ஆயிருக்கு அப்படின்னா ஆப்போசிட் சைடு ஆகி இந்த சைடு வந்து சப்மர்ஜன்ஸ் தான் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் ரைட். Presence of residual mountain ranges such as Velikonda and Mahendragiri hills. Physiography of இதுல இந்த சைடு நல்லமலா ஹில்ஸ், பால்கொண்டா ஹில்ஸ், வேலிகொண்டா ஹில்ஸ், ஜவ்வாது ஹில்ஸ், ஷெர்வராயன் ஹில்ஸ் இதெல்லாம் நம்ம நிமோனிக் தனியாவே போட்டிருக்கோம். அந்த இதுல போய் பாருங்க மேப் ரீடிங்ல. ஸோ இதுவும் கரெக்ட். டீப் வி ஷேப்டு ரிவர் வேலிஸ் ஃபார்ம்டு பை ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ். இதுல டீப் வி ஷேப்டு ரிவர் வேலிஸ் இதெல்லாம் ஹிமாலயன் ரிவர்ஸ் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ வந்து என்ன கேக்குறாங்க, பெனின்சுலர் பிளாக் பத்தி கேக்குறாங்க. இது வந்து தப்பு. So 1 and 2 will be the answer. This will fall under easy category. Consider the following statements with reference to Sagarmala program of Government of India. இந்த ஏரியா யூபிசி கிளாசிக்கா எப்படி பிளே பண்றாங்கிறது நமக்கு தெரியும். Sagarmala program seeks to achieve port-led economic growth through cost-effective and sustainable coastal infrastructure. The success of Sagarmala program is reflected in significant growth in coastal and inland waterway shipping along with improved port rankings. Sagarmala 2.0 aims to position India as global maritime innovation hub aligned with Atmanirbhar Bharat and Viksit Bharat 2047 missions. Which of the following relationship among the above statements is correct? First, statement 2 validates the effectiveness of strategies in statement 1. Success of Sagarmala program is reflected in the significant growth in coastal and inland waterway shipping அப்படிங்கிறாங்க. Statement 2 validates the effectiveness of Sagarmala program. So statement 2 validation of statement 1 is right. Statement 3 extends statement 1's objective into a future innovation framework. Statement 3 என்ன சொல்லுது, Sagarmala 2.0 it is focusing for Viksit Bharat 2047 vision. இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுதா ஸ்டேட்மெண்ட் சாகர்மாலா ப்ரோக்ராமோட எக்ஸ்டென்ஷன் தான் 2.0. ஸோ இதுவும் கரெக்ட். Statement 1 contradicts statements 2 by focusing only on traditional infrastructure instead of modern innovation. Statement 1 to statement 2 இது கான்ட்ரடிக்ஷன் இருக்கா? நம்ம இங்கே பார்த்துட்டோம். Statement 2 is validating statement 1 ன்னு சொல்லிட்டு நீங்க ரீட் பண்ணாலும் இதுல கான்ட்ரடிக்ஷன் எதுவும் கிடையாது. ஸோ தட் இஸ் ராங். திஸ் இஸ் ரைட். சிம்பிளி இட் இஸ் அ லாஜிக்கல். நீங்க எப்படி அப்ளை பண்றீங்க, புது பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின் போட்டு நீங்க அந்த இடத்துல ப்ரெஷர் ஆகுறீங்களா? டாப் ஆஸ்பிரன்ஸ் விச் மீன்ஸ் ஒரு கிளியரா காமா இருக்கிறீங்க அப்படின்றால் இந்த கொஸ்டினை ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். யூ வில் பி ஹாப்பி. நம்ம ஈஸியா எடுத்துட்டோம். கிட்டத்தட்ட ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் மாதிரி கொஸ்டின் தான். ஸோ ஆன்சர் இஸ் பாம்பே. Consider the following statements about rain co-stylus retusa. Foxtail orchid பத்தி கேட்டிருக்காங்க. இது நியூஸ்ல நிறைய டைம் இருந்துச்சு. இட் இஸ் an epiphytic orchid. ஒட்டுண்ணி மாதிரி. எஸ். The species is endemic to North East India. PYQ நிறைய தடவை பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளாசிக் யூபிஎஸ்சி ட்ராப்.
எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் நாட் எண்டமிக் டு நார்த் ஈஸ்ட் இந்தியா. அங்க மட்டுமா இருக்குமா? கிடையாது. இது வந்து ஸ்ரீலங்கா நிறைய நேஷன்ஸ்ல இருக்கு. ஸோ திஸ் இஸ் ராங். இட் இஸ் ஸ்டேட் ஃபிளோரா ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் அசாம். இட் இஸ் ரைட். 1 and 3 will be the right answer. இது வந்து ஒரு மாடரேட் கேட்டகரி, தெரிஞ்சாதான் நீங்க வந்து எழுத முடியும். பட் பிவிக்கு பார்த்துருந்தீங்கன்னா எழுதியிருக்கலாம். Which of the following statements with regard to மொய்டம்ஸ், அஸ்ஸாம் மொய்டம்ஸ், அஸ்ஸாம்ல இருக்க மொய்டம்ஸ், அஹோம், அஹோம் பரியல் சைட்ஸ் தான் இது பேரு. ஃபர்ஸ்ட் ஒன்லைனரே இதுதான். இது எதற்கு அப்படின்றால் இதை வந்து 43rd நினைக்கிறேன், 43rd கண்டெண்டரா யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட்ஸ்ல ஆட் பண்ணிருப்பாங்க. built by Thai Ahom Kingdom and inscribed as World Heritage Site by UNESCO are correct. Their army fortress are தப்பு. இது வந்து மொய்டம்னா இது வந்து ஒரு பரியல் சைட். They were recreation centers for royals and nobles. தப்பு. They were burial grounds for royals and nobles. Correct. They were battle drill centers for royals and nobles. சிம்பிளா இங்க பாருங்களேன், இது உங்களுக்கு எதுவுமே தெரியாது. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, ரிக்ரியேஷன் சென்டர்ஸ். இது வந்து ரிக்ரியேஷன் சென்டர்னா பொழுதுபோக்கு இடம் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் வந்து பரியல் கிரவுண்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ செகண்டும் தேர்டும் வரவே ரெண்டுமே சேர்ந்து வராது. அதே மாதிரி தேவர் பேட்டில் ட்ரில் சென்டர்ஸ் ஆஃப் ராயல்ஸ் அண்ட் நோபல்ஸ். பேட்டில் ட்ரில் சென்டர்ஸ் அது வந்து பரியல் கிரவுண்ட்ஸ். ஸோ தேர்டும் ஃபோர்த்துமே வராது. அதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. ஆனா இது மூணுல ஏதோ ஒன்று வரும். ஓகேவா? தே ஆக்டட் அஸ் ஆர்மி ஃபோர்ட்ரஸ் அப்படிங்கிறாங்க. இப்போ இதை வச்சு பார்ப்போம். இது உங்களுக்கு டவுட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 1 and 3 சேர்ந்து வர வாய்ப்பே இல்லை. கோட்டையாவும் இருக்கு, பரியல் கிரவுண்ட்ஸாவும் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ 1 and 3 வராது. 2 and 4 ரெண்டுமே சேர்ந்து வரவும் வாய்ப்பு இல்லை. பேட்டில் ட்ரில் சென்டர், ரிக்ரியேஷன் சென்டர். நீங்க எப்படி பொழுதுபோக்கு ஒரு படம் தியேட்டரும் உங்களுடைய பேட்டில் ட்ரில் சென்டரும் ஒன்னா இருக்குமா? இதுவும் கிடையாது. ஸோ இதுல வந்து ஆர்மி ஃபோர்ட்ரஸ் இதுல கன்ஃபியூஷன் ஆகலாம். தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸி கொஸ்டின், 10 செகண்ட்ஸ் கூட எடுத்துக்காது, அப்படியே தள்ளிட்டு போயிடலாம். இல்லைன்னா 50-50ல மாட்டிப்பீங்க. ஸோ மீடியம் போடுறேன். ஏன் அப்படின்னா நீங்க வந்து தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து டைரக்ட் ஈஸி கொஸ்டின், தெரியல அப்படின்றால் நீங்க வந்து கொஞ்சம் இதை யோசிக்கணும். At United Nations Ocean Conference held in June 25 in France, the Food and FAO demonstrated its leading voice on marine and ocean issues. FAO என்ன சொல்லியிருக்காங்க? marine and ocean issuesல அவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க. என்ன ஆர்கனைசேஷன் இன்வால்வ் ஆயிருக்கு? FAO, ஃபுட் ஆர்கனைசேஷன், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர், especially on sustainable fisheries and aquaculture for resilient livelihood for blue transformation. Which of the following combinations about the 4 betters proposed by FAO for blue transformation is correct? Better protection, better nutrition, better environment, better ocean. இது better coral reefs, better nutrition, better environment and better life. Better estuaries, better nutrition, better environment and better mangrove vegetation. இது ரெண்டுமே இது வராது. ஏன் அப்படின்றால் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் இன்வால்வ் ஆயிருக்கும் அப்படிங்கிற லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? இல்லைன்னா இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தா தான் தெரிஞ்சிருக்க முடியும். நான் எலிமினேஷன் தான் சொல்லித்தரேன். ஓகேவா? இந்த கோரல் ரீஃப்ஸ், எஸ்டரிஸ் இதெல்லாம் அடிச்சு விட்டுருங்க. இது வந்து டோட்டலா ஃபர்ஸ்டே நீங்க 4வது தான் அடிச்சு விடணும். அண்ட் கோரல் ரீஃப்ஸ், நியூட்ரிஷன், என்வரான்மெண்ட், பெட்டர் லைஃப் அடிச்சு விடுங்க. ப்ரொடெக்ஷன், நியூட்ரிஷன், பெட்டர் என்விரான்மெண்ட், பெட்டர் ஓஷன் அண்ட் பெட்டர் லைஃப். ஓஷன் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவை தான் கவர் பண்ணுது. இது வந்து பெட்டர் லைஃப் ஆஸ் அ ஹோல் ஒரு ப்ராடர் டேர்ம் அப்படிங்கிறதுனால இதுக்கு தான் நான் போயிருப்பேன் லாஜிக்கலா. ஸோ ப்ளூ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஓஷன்னும் சில பேர் வந்து நினைச்சிருக்கலாம், அது தப்பு கிடையாது. பட் இது வந்து ஒரு டிஃபிகல்ட்டான கொஸ்டின் தான். தெரிஞ்சிருந்தா தெரியணும். நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, லாஸ்ட் ஒரு வார்த்தை தான் டிஃபர் ஆகுது. அந்த இடத்துல வந்து நீங்க சறுக்கி இருக்கலாம். பட் 50-50 கண்டிப்பா எடுத்திருக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு. Which of the following with reference to Lake Tukarna is our correct? Africa. ஆப்பிரிக்காவை கண்டிப்பா பிசியோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும். It is the largest desert lake in the world. Correct. The lake is situated in South Sudan along the eastern fringe of Sahara Desert. This lake is listed as UNESCO World Heritage Site and is also referred to as Jade Sea. இது கரெக்ட். லேக் இஸ் சிச்சுவேட்டட் இன் சவுத் சூடான் அப்படிங்கிறது வந்து தப்பு. இது வந்து ஜியாகிரபி தெரிஞ்சிருக்கணும், அந்த கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் அந்த இது போட்டிருக்க முடியும். சூடான் கிடையாது, நார்த் கென்யால இருக்குது. ஸோ ஆன்சர் 1 and 3. Which of the following is the first plan Vivo certified reducing emissions from deforestation and forest degradation project in India? ஆன்சர் இது டைரக்ட் தெரிஞ்சாதான் எழுத முடியும். காசி ஹில்ஸ் கம்யூனிட்டி ரெட் பிளஸ் ப்ராஜெக்ட். 41. Which of the following statements with regard to genetic medicine is correct? இது பாருங்களேன், ரொம்ப ரொம்ப எந்த இதெல்லாம் நீங்க செரி பிக் பண்ணி எழுதி ஆன்சர் ஈஸியா எடுக்கக்கூடிய கொஸ்டின் பாருங்களேன். எதையுமே பார்க்காதீங்க.
தேர்ட் கொஸ்டின், இப்போ தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. ஜெனடிக் மெடிசன்ஸ் ஆல்டர் த என்டையர் டிஎன்ஏ சீக்வன்ஸ். என்டையர் டிஎன்ஏ சீக்வன்ஸை மாத்துது அப்படின்னா நம்ம ஹெரிடிட்டரி டிசீஸ் எல்லாம் எவ்வளவு அழகா ஒழிச்சிருக்கலாம். நிறைய நிறைய டிசீசஸ் இருக்கு. டயபெட்டிஸ், நிறைய சிக்கல் செல் அனிமியா, நிறைய ஹெரிடிட்டரி டிசீஸ் இருக்கு. என்டையர் டிஎன்ஏ சீக்வன்ஸே மாத்துதுன்னா இது எவ்வளவு பெரிய ரெவல்யூஷன் அப்படின்னா நமக்கு இது இது வந்து லாஜிக்கலா ஃபிட்டே ஆகாது. ஸோ 3 அடிச்சு விடுங்க. இப்போ 1 ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் ஆயிருது. 2 பாருங்க, இன்ஜினியர்டு வைரஸஸ் அண்ட் லிபிட் நானோ பார்ட்டிகல்ஸ் ஆர் யூஸ்ட் as carriers of genetic medicine. Yes, correct. Logic. 1 and 2 only. Which of the following statements with regard to large language models used in machine learning is or correct? Large language models அப்படின்றால் ஒண்ணுமே கிடையாது. நம்ம யூஸ் பண்ற ஏஐ, சாட் ஜிபிடி அண்ட் கிளாடு, இது மாதிரி திங்ஸ் தான். தேர்ட் ஆப்ஷன் பாருங்க. அகைன், LLM provides unbiased outputs. They are prone to errors and biased outputs. நீங்க என்ன ஃபீட் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுக்கும். உங்களுக்கு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா ஒரு மாதிரி கொடுக்கும். நான் ஒரு கேள்வி கேட்டேன்னா அது மாதிரி ஒரு மாதிரி கொடுக்கும். ஏன் அப்படின்றால் இதுக்கு முன்னாடி நீங்க பேசுனதை வச்சு அந்த பேட்டர்ன் அது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இதுவும் அதே மாதிரிதான் எனக்கும். ஓகேவா? ஸோ தே கிவ் பயஸ்ட் அவுட்புட்ஸ். 3 அடிச்சு விடுங்க. அகைன் 1 and 2ல இருக்கீங்க. 1 ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் ஆகுது. 2, LLMs process data to mathematical optimization to minimize prediction errors. இது வந்து கரெக்ட். லாஜிக்கலி ஃபிட் ஆகிற கொஸ்டின்ஸ். லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து மேத்தமெட்டிக்கல் ஆப்டிமைசேஷன் தான் யூஸ் பண்றாங்க, ப்ரெடிக்ஷன் எரர்ஸை கம்மி பண்றது. Which of the following statements with regard to stealth technology? இப்போ வந்து ஆபரேஷன் சிந்தூர்ல நம்ம வந்து இந்த ஸ்டெல்த் டெக்னாலஜி நிறைய யூஸ் பண்ணுவோம். Stealth objects have very smaller radar cross section and are coated with radar observing material. இப்போ நீங்க வந்து டவுட் பண்ணிருக்கீங்களா? இப்போ வந்து ஒரு ஃபிளைட் போகுது, இல்லைன்னா சேட்டலைட் இருக்கு, ஓகேவா? இதை வந்து கீழே இருந்து எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா ரேடார் இங்க இருந்து ரேஸ் பாஸ் பண்ணுவாங்க. அது போய் ரிஃப்ளெக்ட் ஆகி வரக்கூடிய ரேஸ் வச்சு என்ன பொருள் போகுது, ஃபிளைட்டா இல்ல வந்து ஹெலிகாப்டரா அப்படிங்கிறது ரேடார் சொல்லும். ஸோ திருப்பி ரேடாருக்கு இந்த டேட்டா வராம இருக்கணும் அப்படின்றால் ரேடார் கொடுக்குற அந்த சிக்னல்ஸை இதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கணும். ரேடார் அப்சர்விங் மெட்டீரியல் அப்படி இருந்துச்சு அப்படின்னா திருப்பி ரேடாருக்கு இன்ஃபர்மேஷன் வராது. ஸோ அங்க என்ன போகுதுன்னு நமக்கு தெரியாது. இதுதான் ஸ்டெல்த் ஆப்ஜெக்ட்ஸ். ஸ்டெல்த்னா ஒளிஞ்சிட்டு போற ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணுது. கரெக்ட். ஸ்டெல்த் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி டிடெக்டட் யூசிங் ஸ்பெசிபிக் ஃப்ரீக்வன்சிஸ். எஸ், இதுவும் கரெக்ட். ஏன்னா எல்லா ஃப்ரீக்வன்சிலையும் நீங்க வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. சில ஃப்ரீக்வன்சில நீங்க டியூன் பண்ணி வச்சு ஸ்டெல்த் ஆப்ஜெக்ட்ஸை நீங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம். அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதுவும் கரெக்ட். ஸ்டெல்த் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கோட்டட் வித் மெட்டா மெட்டீரியல்ஸ் to increase scattering of electromagnetic radiation, to decrease scattering of electromagnetic radiation. ஏன் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கேட்டரிங் பண்ணுது அப்படின்றால் இது சவுண்டா இது வந்து எல்லாத்துக்கும் காமிச்சிடும், ஐயோ நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டெல்த் ஆப்ஜெக்ட்ஸ் மெட்டா மெட்டீரியல்ஸால கோட் பண்ணப்பட்டிருக்கு டு அப்சர்வ் த ரேடார் மெட்டீரியல். ஓகேவா? ரேடார்ல வர்ற சிக்னல்ஸை அப்சர்வ் பண்றதுக்கு. இன்க்ரீஸ் கிடையாது, டிக்ரீஸ். ஸோ 3 is wrong. 1 and 2 are right. 44. Which of the following statements with regard to the black boxes used in modern aircraft is correct? Black boxes. ஏர் இந்தியா கிராஷ் நடந்துச்சு, நிறைய கிராஷஸ் நடந்துட்டு இருந்துச்சு, அதனால பிளாக் பாக்ஸ் நியூஸ்ல இருந்துட்டே இருந்துச்சு. They carry a beacon emitting red light pulses to facilitate underwater detection. இது வந்து ரெட் லைட் பல்சஸ் கிடையாது, யூவி ரே அல்ட்ராசோனிக் ரே பல்சஸ். ஓகேவா? ஸோ இது தப்பு. They record both cockpit voice recorder, அதுக்கப்புறம் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர், இவிஆர், சிவிஆர் அண்ட் எஃப்டிஆர்னு சொல்லுவாங்க. அப்பதான் அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆர் 3 hours காட்சி கலெக்ட் பண்ணிருக்கு. இப்போ ஏர் இந்தியா ஃபிளைட்ல கிளம்பி போறாங்க அப்படின்றால் அந்த என்ன பேசுறாங்க பைலட்ஸ், என்னென்ன இன்புட்ஸ் கொடுக்குறாங்க, என்னென்ன பட்டன் அமுத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி பிளாக் பாக்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கும். இது கலர் ஆக்சுவலி இது வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும். ஆரஞ்சு கலர்ல இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர் அலுமினியம்ல யூஸ் போட்டிருப்பாங்க. ஏன் அப்படின்னா கடல்ல போய் விழுகுது அப்படின்னா அரிக்க கூடாது இல்லையா? அந்த டைட்டானியம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், மேல இருந்து ஹைட்ல விழுகுது, உடஞ்சிருச்சுன்னா இதை வச்சுதான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் நடந்து என்னென்னலாம் எப்படி இப்படிலாம் ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஏர்கிராஃப்ட் சேஃப்டி எப்படி என்ஷூர் பண்ணலாம்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பி. Because the statements regarding to green hydrogen is are correct. It is decarbonized hydrogen obtained from natural gas reforming natural gas reforming combined with carbon capture and storage. இது வந்து ப்ளூ ஹைட்ரஜன். ஸோ இது வந்து தப்பு. 1 அடிச்சு விடுங்க. 2 and 3ல தான் இருக்கு. 2 செக்கே பண்ண வேண்டாம். 3 பாருங்க. நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் ஆஃப் இந்தியா aims for abatement of nearly 50 million metric tons of annual greenhouse gas by
2030. எஸ், இது வந்து கரெக்ட். ஓகே, கான்செப்ட்ஸ் எல்லாம் கிடையாது இது. நம்ம இது வந்து இஃப் யூ நோ யூ நோ. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரிகார்ட் டு இன்வால்மெண்ட் ஆஃப் பிரைவேட் என்டிட்டிஸ் இன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம். இஸ்ரோ வெப்சைட் போனீங்க அப்படின்னா அழகா கொடுத்துருப்பாங்க. இன் ஸ்பேஸ், இது எப்படி நான் ஞாபகம் வச்சிருந்தேன் அப்படின்னா பிரைவேட் இன் ஸ்பேஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சிருந்தேன். போய் பார்த்தா இன் ஸ்பேஸ் அட்டானமஸ் ஏஜென்சி ஃபார்ம் டு ஃபெசிலிட்டி கார்பரேஷன் ஆஃப் பிரைவேட் என்டிட்டிஸ், இது கரெக்ட். ஸோ ஒன்னு அப்படி கரெக்ட்னு போயிட்டேன். பி ஆட்டோமேட்டிக்கா அடிச்சு விட்டேன். அக்னிகூல் காஸ்மோஸ் லான்ச் த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபிளைட் யூசிங் 3D பிரிண்டட் ராக்கெட் இன்ஜின், இதுவும் கரெக்ட். ஓகேவா? இத சோ ஒன்னு வெளியே போகுது, 1 2 1 3 அண்ட் 1 C and D குள்ள இருக்கும். ஸ்கை ரூட் ஏரோஸ்பேஸ் ஹஸ் டெவலப் லிக்விட் ஃபியூல் ஃபார் ஜிஎஸ்எல்வி இருந்துச்சு. இதை நான் படிக்கும்போது எப்படி ஞாபகம் வச்சிருந்தேன் அப்படின்றால் ஸ்கை ரூட் சாலிட் ஃபியூயல், எஸ் எஸ் ஞாபகம் வச்சிருந்தேன். ஸோ லிக்விட் ஃபியூயல்ன்ற ட்ராப் எனக்கு கண்ணில் நல்லா தெரிஞ்சது. ஸோ அடிச்சு விட்டீங்க அப்படின்றால் 1 and 2 ஒன்லி. ட்ரோன் ஸ்வார்ம்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. 47th கொஸ்டின். தே யூஸ் டெட்ராஹெர்ட்ஸ் பேண்ட் ஃப்ரீக்வன்சி டு கம்யூனிகேட் வித் கமாண்ட் சென்டர். டெட்ராஹெர்ட்ஸ் கிடையாது, ரேடியோ ஃப்ரீக்வன்சி. ட்ரோன்ஸ் எல்லாம் நம்மளே ஆப்ரேட் பண்றோம், ரேடியோ ஃப்ரீக்வன்சி தான் யூஸ் பண்ணுவோம், டெட்ராஹெர்ட்ஸ் கிடையாது. ஸோ ஒன்னு அடிச்சு விடுங்க. ஆப்ஷன் டைரக்டா நீங்க கொஸ்டினை பார்க்கவே தேவையில்லை, அடுத்து போயிட்டே இருக்கலாம். இண்டிவிஜுவல் ட்ரோன்ஸ் இன் ஸ்வாம்ஸ் கேன் கம்யூனிகேட் வித் ஈச் அதர். அப்பதான் அது ஸ்வாமா கூட்டமா போக முடியும். ஒரு கூட்டமா போகுது ட்ரோன் அப்படின்றால் ஸ்வாம்ஸ். ட்ரோன் ஸ்வாம்ஸ்னா நிறைய ஒரு கூட்டமா இப்படி போறது. இண்டிவிஜுவல் ட்ரோன்ஸ் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் கம்யூனிகேஷன் இருந்தாதான் ஒன்னு இடிச்சுக்காம கரெக்டா அந்த ஸ்பேஸ் எடுத்து போகும். ஸோ கரெக்ட். ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் இஸ் காமன்லி யூஸ் டெக்னிக் டு கவுண்டர் த ட்ரோன் ஸ்வாம் அட்டாக். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை கவுண்டர் பண்ணணும் அப்படின்னா, இதுல வந்து அட்டாக் பண்றாங்க உங்களைய அப்படின்றா என்ன பண்ணுவாங்க, ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ட்ரோனுக்கும் ஜிபிஎஸ் சிக்னல்ஸை மேனிபுலேட் பண்ணி விடுவாங்க. ஸோ அது போய் எங்கேயாச்சும் மோதிக்கும், அதுக்குள்ளேயே மோதிக்கும், செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆயிரும், இல்லைன்னா கீழே விழுந்துரும். ஸோ அதுதான் யூஸ் பண்றாங்க. ஸோ 2 and 3 ஒன்லி. ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் வந்து கரெக்ட் எதுன்னு கேட்குறாங்க. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து 2002லயே ஸ்டார்ட் ஆகி 2003ல முடிஞ்சிடும். ஸோ இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட். இட் இஸ் ஃபண்டட் பை டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. ஒன்னு அடிச்சு விட்டீங்கனாலே ஆன்சர் வந்துடும். இட் இஸ் பிரைமரி எய்ம் இட்ஸ் பிரைமரி எய்ம் இஸ் டு பில்ட் a catalog of genetic diversity of Indian population. ஒரு 10,000 சாம்பிள்ஸ் எடுத்து நமக்கு இந்தியன் ஜீன் பாப்புலேஷன் எப்படி இருக்கு, இந்தியன் பாப்புலேஷனோட ஜெனடிக் டைவர்சிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லி ஸ்டடி பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன டிசீசஸ் வருதுன்றதுக்கு மெடிசின்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்தியா கொண்டு வந்த ஒரு ப்ராஜெக்ட் ஜீனோ இந்தியா ப்ராஜெக்ட். Which of the following statements with regard to National Quantum Mission is are correct? It aims at developing intermediate scale quantum computers with 50 to 1000 physical qubits. Correct. Its implementation includes setting up of 4 thematic hubs in academic and national R&D institutes across India. Correct. இது ரெண்டுமே correct. Which of the following statements with regards to India's deep ocean mission is are correct? It was launched by Ministry of Ports, Shipping, Waterways and in Government of India. இது எவ்வளவு பெரிய ஃபிளான ஸ்டேட்மெண்ட் பாருங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ். நீங்க கொஞ்சம் ஆக்டிவா இருந்திருக்கீங்க அப்படின்றால் இது வந்து ஈஸியா எடுத்துடலாம். ஓகேவா? ஆனா ரொம்ப நீங்க மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு கூட யோசிச்சிருந்துருக்கலாம். ஏன்னா டீப் ஓஷன் மிஷன்ங்கிறது எவ்வளவு வகையான சயின்டிஸ்ட் இன்வால்வ் பண்ண வேண்டியது. போர்ட், ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வேஸ் வச்சு நம்ம என்ன வெறும் டிரான்ஸ்போர்ட்டா பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா தப்பா இருக்கு. ஒன்னு அடிச்சு விடுங்க. Macha 6000 has been designed to carry 3 people for deep sea exploration. Correct. Samudrayan is a project under this mission. Correct. மிஸ்டர் எக்ஸ், இங்க பாருங்க எத்திக்ஸ் கொஸ்டின் எல்லாம் கேட்டு வச்சிருக்காங்க. மிஸ்டர் எக்ஸ், நீங்க தான் ஒரு சீனியர் ஆபீசர். யூஆர் ஓவர் சீயிங் கிரிட்டிக்கல் வேக்சினேஷன் ப்ரோக்ராம். வேக்சினேஷன் ப்ரோக்ராம் ஒண்ணு நீங்க வந்து மேற்பார்வையிட்டு இருக்கீங்க. பேண்டமிக் அப்போ, கோவிட் அப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்றாலும் ஒரு பிரைவேட் சர்வீஸ் ப்ரொவைடர் இருக்காங்க இல்லையா, வேக்சின் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு ஒரு பிரைவேட் இருக்காரு. அவரு குவாலிட்டியை வந்து இது பண்ணிட்டு இருக்காரு, கூலிங் பார்த்து வைக்கிறது இல்ல. ஸோ கூலிங்க்கு நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செலவு பண்ணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஸோ அதுல என்ன பண்றாரு அப்படின்னா, கூலிங் கரெக்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணாதனால வெப்பநிலை கம்மியாகி ஏன்னா நீங்க வந்து ப்ராஃபிட் மேக் பண்றதுக்காக அவர் வந்து கரெக்டான ப்ராப்பரான ரெஃப்ரிஜரேஷன் எக்யூப்மெண்ட் யூஸ் பண்றது இல்ல. அதனால குவாலிட்டி கம்மியாகுது. நீங்க எவ்வளவோ ப்ரெஷர் போட்டு பார்த்தோம். என்ன பண்றாரு அப்படின்றால், நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூ சிஸ்டம் லபாஸ்னால வந்து உங்களுக்கு வேல்யூ சிஸ்டம் இன்கார்பரேட் பண்ணிருப்பாங்க இல்லையா, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூல இது தப்புன்னு தெரியுது. நீங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்றால் விஜிலன்ஸ் அத்தாரிட்டி ரிப்போர்ட் பண்றீங்க. ரிப்போர்ட் பண்ணி இந்த பிரைவேட் என்டிட்டி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறீங்க.
ஓகேவா? இதுக்கு பேர் நீங்க பண்ணுன குணத்துக்கு பேர் என்னன்னு கேக்குறாங்க. எஸ்பிரிட் டி கார்ப்ஸா? எஸ்பிரிட் டி கார்ப்ஸ் வந்து இட் இஸ் ரிலேட்டட் டு டீம் ஸ்பிரிட். இது கிடையாது. ஈக்விட்டி அப்படின்னால் இதுல ஈக்விட்டி எல்லாம் வரவே வராது. டெலிகேஷன் ஆஃப் ஒர்க், யாருக்காச்சும் வேலை கொடுத்தீங்களா? கிடையாது. அக்கௌண்டபிலிட்டி, உங்களுடைய பொறுப்பான ஒரு வேலையை கரெக்டா செஞ்சிருக்கீங்க, அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியான கொஸ்டின் பாருங்க. இதெல்லாம் தான் லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ், ஈஸியா எடுக்கக்கூடிய ஆன்சர் எடுக்கக்கூடிய ஏரியா. இன்னும் மல்டி எத்னிக் டிஸ்ட்ரிக்ட், எல்லா வகையான மக்களும் இருக்காங்க உங்க டிஸ்ட்ரிக்ட்ல. வேற எக்கனாமிக் காம்படிஷன் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் கிரீவன்சஸ் ஹவ் லெட் டு டென்ஷன். ஒன்னு எக்கனாமிக் காம்படிஷன், இது எப்பவுமே நான் வந்து ரோடு போடணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சிம்பிளா. ஆப்போசிட்ல ரோடு போட்டீங்க அப்படின்றது மரத்தை எல்லாம் வெட்டக்கூடாதுன்னு அவங்க வந்து நிக்கிறாங்க. ரெண்டு பேருமே கரெக்ட் தான். ஓகே, நீங்க இதை என்ன பண்ண போறீங்கிறது தான் கொஸ்டின். ஆஸ் எ ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் ஆஃபீஷியல் யூ ஆர் டாஸ்க்ட் வித் ரிசால்விங் தி சிச்சுவேஷன் த்ரூ மீடியேஷன். ஓகேவா? நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்றால் ரெண்டு பேருக்கும் நடுவுல எப்படி மீடியேட் பண்ணுவீங்க? ஒன்னு, சக்சஸ்ஃபுல் கான்ஃபிளிக்ட் ரெசல்யூஷன் ப்ராசஸ். ரெண்டு பேருக்கும் ஒரு மத்தியஸ்தம் பண்ணி மஸ்ட் பிகின் வித் அக்னாலஜிங் த கல்ச்சரல் கன்சர்ன்ஸ் பிஃபோர் டிஸ்கசிங் த டெக்னிக்கல் ஆல்டர்னேட்டிவ்ஸ். கரெக்ட். ஓகேவா? ரோடு போடணுங்கிறாங்க. ஒருத்தன் வந்து ரோடு எல்லாம் போடக்கூடாது, எங்களுடைய இதுக்கு பிரச்சனை நடக்குது. இன்னொருத்தவங்க ரோடு போட்டே ஆகணும் இண்டஸ்ட்ரியல் டிரான்ஸ்பர்மேஷனுக்கு அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு உட்காந்து பேசணும். ஓகே, நீங்க வந்து கல்ச்சரல் கன்சர்ன்ஸ், உங்களுக்கு வந்து மரத்தை எல்லாம் வெட்டக்கூடாதா, அதை நீங்க வந்து சாமியா பாக்குறீங்களா? சரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பேசணும். The government should move ahead with the project without delay to address urban health concerns without outweighing the sentiments of a small group. நீங்க டைரக்டா அந்த என்ன அதெல்லாம் போ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட்ல ஓகேன்னு சொல்லுவீங்களா? அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. ஸோ 2 அடிச்சு விடுங்க. இதெல்லாம் எத்திக்ஸ் கொஸ்டின். 1, 3 and 4 இஸ் த ஆன்சர். ஓகேவா? Mr. X is a mid-level civil service official. She received confidential information indicating one shortlisted contractor have a history of poor workmanship and corruption allegations. Though nothing legally proven, her department had advised her against disclosure. Mrs. X believed withholding such information compromised transparency. What should Miss X do? நீங்க வந்து ஒரு பொண்ணு, அந்த பெண்ணுக்கு என்ன அப்படின்றால் உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு சிவில் சர்வீஸ் கிளியர் பண்ணிட்டு உள்ள போயிடுறீங்க. அங்க வந்து உங்களுக்கு ஒரு கான்பிடென்ஷியல் இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. கான்ட்ராக்டர், நீங்க வந்து ஒரு வேலை செய்யலாம்னு ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட போயிருக்கீங்க. அந்த கான்ட்ராக்டர் என்ன அப்படின்றால் கரப்ஷன் இருக்க ஒரு பேர்ல, ஆனா ப்ரூவ் ஆகல எதுவுமே. ஓகேவா? உங்க டிபார்ட்மெண்டோட ஹெட் என்ன சொல்றாரு அப்படின்னா வெளியே இது யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா உங்களுடைய மனசு என்ன பண்ணுது அப்படின்னா இப்படி வெளியே போனா நாளைக்கு அந்த கான்ட்ராக்டர் வந்து வேலை பார்த்தாரு அப்படின்றால் கரப்ஷன்ல இது வந்து உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி பாதிக்குது அப்படின்னு தெரியுது. நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க? இமீடியட்லி டிஸ்க்ளோஸ் த இன்ஃபர்மேஷன் டு த ப்ராஜெக்ட் கமிட்டி அண்ட் த பப்ளிக்ல நீங்க சொல்லக்கூடாது. ரெக்கமெண்ட் ரிமூவிங் கான்ட்ராக்டர் ஃப்ரம் த ஷார்ட் லிஸ்ட் டு ப்ரொடெக்ட் த ப்ராஜெக்ட் இன்டிகிரிட்டி. ஆமா, நீங்க வந்து உங்க டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள சொல்லலாம். ஓகேவா? ப்ரொபோஸ் லிமிடெட் டிஸ்க்ளோசர் to an oversight committee while keeping the information confidential from public for time being. ஆமா, இப்போதைக்கு நீங்க உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா போய் பிரஸ்ல பேசணும் அப்படின்னா நீங்க அந்த டிசிப்ளின் போயிடும். ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அண்ட் யூனிஃபார்ம் ஃபோர்ஸஸ்க்கான டிசிப்ளின் போயிடும். நீங்க சொல்லக்கூடாது. உள்ள நீங்க வந்து ஓவர்சைட் கமிட்டிட்ட சொல்லலாம். ஸோ 2 and 3 இதெல்லாம் எத்திக்ஸ் கொஸ்டின், பக்கா எத்திக்ஸ் கொஸ்டின். எக்ஸ் வாஸ் அட்ரஸிங் ஆன் a seminar on a meaning of the term of law as provided under Article 13. X explained that the meaning of the term law in the Constitution of India was very comprehensive, included ordinances, orders, and even rules and regulations. Y pointed out that the term law also included custom or usage having in the territory of India the force of law, to which X was not convinced. என்ன சொன்னா X வந்து ரொம்ப ரிஜிடா இருக்காரு. ஆர்டினன்ஸ், ஆர்டர்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் மட்டும்தான் லானா இந்தியால ஆர்டிகல் 13 கீழே. ஆனா ஒய் என்ன சொல்றாருன்னா ஆர்டிகல் 13 கொஞ்சம் ப்ராடானது, கஸ்டம் யூசேஜ் எல்லாமே சேர்ந்தது அப்படிங்கிறாரு. இதுல யாரு கரெக்ட் அப்படிங்கிறாங்க? ஒய் சொல்றதுதான் கரெக்ட். ஏன்னா எக்ஸ் வந்து இவர் சொல்றது கன்வின்ஸ் ஆக மாட்டாரு. ஏன்னா இட் ஆர்டிகல் 13 சேஸ் லா இஸ் அ ப்ராடர் டேர்ம். லா என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 813 கீழே not only ordinances, orders or bylaws, rules and regulations and notifications, but also custom or usage having in the territory of India force of law. லா மட்டும் கிடையாது, இது வந்து கான்ஸ்டியூஷன்ல டைரக்டா கொடுத்திருக்க வார்த்தைகள். சோ இது அப்ளை பண்றீங்களான்னு தாங்க பாக்குறாங்க. நீங்க இதெல்லாம் பார்த்து பயந்துடக்கூடாது. என்ன கேஸ் ஸ்டடி மாதிரி கொடுத்துருக்காங்களே, நான் மெயின்ஸே படிக்கலையே, அதெல்லாம் பயப்படவே கூடாது. டைரக்டா ஆர்டிகல் 13 என்ன சொல்லுதுங்கிறது தான் கேக்குறேன். Which of the following statements, ஓகே, இதுல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி, ஓகே ஓகே, எதுல இத ரீட் பண்ணிட்டு எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. There is no article in the Constitution of India that specifies the Constitution will be officially called as the Constitution of India. Article 393 சொல்லுது. There is no article in the Constitution of India that specifies இல்ல.
There is no article in the Constitution of India that specifies that Indian Independence Act 1947 and Government of India Act 1935 stand repeal 395 article இது அப்படியே சொல்லுது. There is no article in the Constitution of India that mentions 26 January 1950 as the date of commencement of Constitution of India. 394 தெளிவா சொல்லுது. என்ன சொல்றாங்க 26 January 1950 is the official commencement of Constitution of India ன்னு சொல்லிட்டு இதுல எதுவுமே கரெக்ட் கிடையாது. ஸோ நோ ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட். Which of the following இதை வந்து disabilities with India பத்தி கேக்குறாங்க. The Rights of Person with Disabilities Act, an act passed by the Parliament of India in 2018, mandates reservation in education and employment. Yes, it is mandating reservation. 4% reservation இருக்கணும். ஓகேவா? இது வந்து 2018 கிடையாது, 2016 மெயின்ஸ் படிச்சிருக்கணும். ஓகேவா? ஒன்னு அடிச்சு விட்டீங்கன்னா ஆன்சர் வரும். பட் வில் செக். Sugamya Bharat Abhiyan focuses on achieving universal accessibility across 3 domains: built infrastructure, transport system, and information and communication technology. Accessible India campaign, the government offices ramp எதற்கு அப்படின்னா வீல் சேர் இதெல்லாம் கொண்டு வரதுக்கு ரேம்ப் வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அக்சசிபிள் இந்தியா கேம்பெயின் கீழே 2 is right. The National Divyangjan Finance Development Corporation is a public sector organization set up by Ministry of Corporate Affairs. Corporate affairsக்கும் இந்த டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கு சம்மந்தமே கிடையாது. இது வந்து சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கீழே வரும், இல்லைன்னா மைனாரிட்டி அஃபேர்ஸ் கீழே வரும்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருந்தாலே போதும். இந்த கொஸ்டின் இந்த ஆப்ஷன் அடிச்சு விட்டுருக்கலாம். 3 அடிச்சு விட்டுரு. ஃபர்ஸ்ட் அடிச்சு விட்டீங்க அப்படின்னால் ஆன்சர் 2 only. Consider the following statements about the provisions pertaining to scheduled castes and scheduled tribes. Provisions regarding the administration of tribal area in the states of Assam, Meghalaya, ATM square without money. Assam, Tripura, Manipur, Assam, Tripura, Meghalaya, Mizoram are given in the 5th schedule. 5th schedule கிடையாது, 6th schedule. So one is getting totally wrong. Some tribes of India are entitled to exemption paying from income tax on certain incomes. Yes, சில tribes மேகாலயா அந்த ஏரியால, சிக்கிம் அந்த ஏரியால சில tribesக்கு வந்து income tax on certain incomes வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. This is also right. Constitution of India provides for reservation of seats in panchayats for women belonging to scheduled caste and scheduled tribes. 73rd Amendment Act இதை வந்து கொடுக்குது. So 2 and 3 are correct. 1 வந்து தப்பு. There are two correct statements that include statement 2 correct. There are 2 correct statements that are 1 and 3 கிடையாது. 1 and 3 கரெக்டான்னு கேக்குறாங்க. 1 தப்பு. இதை அடிச்சு விட்டுருங்க. There is only 1 correct statement. அதுவும் தப்பு. ஏன்னா 2 statements கரெக்டா இருக்கு. All 3 statements are correct. அதுவும் தப்பு. ஏன்னா 1 வந்து தப்பு. Okay. Consider the following statements in respect to the questions asked by the members in the Parliament of India. Parliament of India இருக்கிற question type. Unstarred questions are those questions which a member desires an oral answer in the house. Unstarred question na oral answer ஆன்னு கேக்குறாங்க. Starred question ரிட்டன் ஆன்சரான்னு கேக்குறாங்க. இது மட்டும் தெரிஞ்சாலே போதும். இதுக்கு நான் எப்படி ஞாபகம் வச்சிருந்தேன் அப்படின்னா, கொஞ்சம் வந்து ஒரு இதாதான் ஞாபகம் இருக்கும். இந்த பேட் வேர்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க அப்படின்றால் இந்த ஸ்டார் போடுவாங்க தெரியுமா சப்டைட்டில்ஸ்ல. சோ நான் என்ன பண்ணிருந்தேன் அப்படின்றால், ஸ்டார் அப்படின்னு வந்தாலே ஓரல் ஆன்சர் தான் வரும். அன்ஸ்டார்ட் அப்படின்னாலே எழுதும்போது வந்து நம்ம வந்து பேட் வேர்ட்ஸ் எல்லாம் எழுத மாட்டோம். சோ அன்ஸ்டார்ட் அப்படி என்றால் ரிட்டன் ஆன்சர். இல்லைன்னா இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்க. ஸ்டார் அப்படின்றால் முக்கியமான ஒரு கேள்வி, இப்பவே எனக்கு பதில் சொல்லுங்க அப்படிங்கிறதுனால ஓரல் ஆன்சர். அன்ஸ்டார்ட் அப்படின்னா ரிட்டன் ஆன்சர். சோ இது ரெண்டுமே ஸ்வாப் ஆயிருக்கு. இது ரெண்டுமே தப்பு. நோ சப்ளிமெண்டரி கொஸ்டின் கேன் பி ஆஸ்க்ட் இன் தி அன்ஸ்டார் கொஸ்டின். இது வந்து கரெக்ட். There is only one correct statement. 59. About the Committee on Welfare of Scheduled Castes and Scheduled Tribes in Parliament of India. Although the members of this committee are elected from both the houses, the chairperson of this committee is appointed by the chairman of Rajya Sabha. தப்பு. Speaker of Lok Sabha தான் இது வந்து போடுவாரு. 20 members are elected by Rajya Sabha and 10 members by Lok Sabha. தப்பு. Only one committee which is having high Rajya Sabha members 15 plus 7 என்ன அப்படின்னா ரூல்ஸ் கமிட்டி. சோ இதுவும் தப்பு. No minister except the Union Minister of Social Justice and Empowerment is eligible to become the minister of this committee. அதுவும் தப்பு. Members are elected for a fixed term of 2 years from the date when they enter office. அப்படிலாம் கிடையாது. ஃபிக்ஸ்ட் டேர்ம் அதெல்லாம் கிடையாது. இதுவுமே தப்பு. நோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இது வந்து 1 year தான், 2 year கிடையாது. ஓகேவா? மிஷன் சுதர்ஷன சக்ரா ஆஃப் இந்தியாவை பத்தி கேக்குறாங்க. இட் aims to enhance India's air defense, ballistic missile defense and aerial offensive capabilities. Correct. Mission is being designed to enhance rapid, precise and powerful
டிஃபென்ஸ் ரெஸ்பான்சஸ் ரீஇன்ஃபோர்சிங் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் எக்கானமி, இதுவும் கரெக்ட். இப்போ இதை பாத்தீங்க அப்படின்னா இது தெரியாம நீங்க வந்து ஒரு மேஜிக் இதுல ஆன்சர் பண்ணலாம். எப்படி? ஒன் ஆஃப் த எய்ம்ஸ் ஆஃப் திஸ் மிஷன் இஸ் டு கவர் all public places of India by an expanded nationwide security shield by 2035. இந்தியா எவ்வளவு பெருசு, செவன்த் லார்ஜஸ்ட் நேஷன் இன்ஃபேக்ட் நினைக்கிறேன். ஓகேவா? அப்படி இருக்கும்போது எல்லா பப்ளிக் பிளேஸ், அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீப், இங்க பாருங்க லடாக், எல்லா ஏரியாவையும் பப்ளிக் பிளேஸ் எல்லா ஏரியாலையுமே இருக்கும். பஸ் ஸ்டாண்டு இதெல்லாமே பப்ளிக் பிளேஸ் தானே. இதை வந்து எப்படி 2035 கவர் பண்ண முடியும்? ஸோ இதை அடிச்சு விடுங்க. 3 டூ டூ டேரக்டா இருக்கு. ஸோ ஆன்சர் 1 and 2. 1 ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் ஆகுது. மைத்ரி சேது இது வந்து தெரிஞ்சிருந்தாதான் எழுத முடியும். ரிவர் பில்ட் ஆன் ஃபெனி ரிவர் கனெக்ட்ஸ் ராம்கர் இன் இந்தியா வித் சப்ரூம் இன் பங்களாதேஷ். இது அப்படியே திருப்பி போடுங்க. ராம்கர் இன் பங்களாதேஷ் அண்ட் சப்ரூம் இன் இந்தியா. திரிபுரால இருக்கு சப்ரூம். ஜூலாகட் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் கனெக்ட்ஸ் இந்தியா வித் மியான்மர். மியான்மர் கிடையாது, நேபாள். இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. மேச்சி பிரிட்ஜ் அண்ட் இட்ஸ் அப்ரோச்சஸ் கனெக்ட் பனிடாங்கி பைபாஸ் இன் இந்தியா வித் கக்கர்விட்டா இன் நேபாள். இது கரெக்ட். 3 only is the correct answer. 0 FIR. ரொம்ப அருமையான கொஸ்டின். 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்துட்டே இருக்குது. A zero FIR can be lodged at any police station. கரெக்ட். Even though the place of commission of a cognizable or non-cognizable offense is outside the territorial jurisdiction of that police station. இப்ப என்ன பிரச்சனைனாங்க, இப்ப வந்து நீங்க வெளியூர் போறீங்க, அங்க வந்து உங்களுடைய ஏதோ ஒரு உங்களுக்கு ஏதோ ஒரு குற்றம் நடந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஹராஸ்மெண்ட் அப்படின்னா நீங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சட்டம் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். அதனால பிரச்சனை. இப்ப வந்து டூர் போறாங்க, வெளி ஸ்டேட் போறாங்க, அங்க எப்படி கொடுக்க முடியாங்க? நமக்கு மொழியும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. சோ 0 FIR நீங்க வந்துட்டு உங்க ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல கூட கொடுக்கலாம். அதுக்காக கொண்டு வரப்பட்டதான் 0 FIR. ஓகேவா? Any police station. இது கரெக்ட். The officer in charge of the police station where a 0 FIR has been lodged may, with the permission of the competent authority, initiate a preliminary inquiry. இப்போ நீங்க வந்து எக்ஸாம்பிள் கர்நாடகால போய் ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்துருது, தமிழ்நாட்டுல வந்து உங்க ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்கன்னா உங்க இன்ஸ்பெக்டர் எப்படி அங்க என்கொயரி ஸ்டார்ட் பண்ண முடியும்? அவருக்கு மொழியும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. சோ இவர் வந்து ஃபார்வர்டு தான் பண்ணுவாரு. சோ இது வந்து தப்பு. ஸோ 2 அடிச்சு விடுங்க. ஆன்சர் 1 onlyல வந்துருச்சு. தேர்ட் வந்து அண்டர் 0 FIR இட் இஸ் ஆப்ளிகேட்டரி ஃபார் தி இன்ஃபார்மன்ட் டு ஃபர்னிஷ் இன்ஃபர்மேஷன் எலக்ட்ரானிக்கலி. இப்போ வந்து நீங்க வந்து ஒரு கிராமத்து ஆளுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எலக்ட்ரானிக்கா எப்படி இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியும்? உங்களுக்கு போனே யூஸ் பண்ண தெரியாது அப்படின்றால் உங்களுக்கு எப்படி மேண்டட்டரி ஆப்ளிகேட்டரி ஃபார் தி இன்ஃபார்மன்ட் டு ஃபர்னிஷ் இன்ஃபர்மேஷன் எலக்ட்ரானிக்கலிங்கிறது தப்பு. ஸோ 1 only. இப்போ அடுத்தது மேத்ஸ். இன்னும் 2 கொஸ்டின் தான், முடிச்சுட்டு போயிடலாம். CEIB சென்ட்ரல் எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ. சென்ட்ரல் எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்கு. இது எப்படி ஹோம் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியா இருக்கும்? இது வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ 1 தப்பு. SFIO சீரியஸ் ஃப்ராட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழ இருக்கா? கரெக்ட். டு இன்வெஸ்டிகேட் காம்ப்ளெக்ஸ் கார்பரேட் ஃப்ராட்ஸ். கரெக்ட். CBI மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பப்ளிக் அண்ட் கிரீவன்ஸ் அண்ட் பென்ஷனா? இது கரெக்ட். டு பிரிசர்வ் த வேல்யூஸ் இன் பப்ளிக் லைஃப் அண்ட் என்ஷூர் ஹெல்த் ஆஃப் நேஷனல் எக்கனாமி. இது சிபிஐயோட வேலையா? சொல்லுங்க. டு கோஆர்டினேட் பிட்வீன் வேரியஸ் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ். தமிழ்நாடு போலீஸ், கர்நாடகா போலீஸ், இதுக்கு நடுவுல சிபிஐ ஏதாச்சுன்னா சொல்லுவோம். அதே மாதிரி வேர்ல்டு பேங்க்குங்கிற இன்டர்போலுக்கு இந்தியாவுடைய கோஆர்டினேஷன் ஏஜென்சி என்னன்னா அது சிபிஐ. சோ இது வந்து இங்கதான் வரும். சோ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஆன்சர் 1 only. ஒரே ஒரு இதுதான், ஒரே ஒரு ரோ தான் கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு, which is second row. Which of the following international conventions has not been ratified by India? இது அபாலிஷன் ஆஃப் ஃபோர்ஸ்டு லேபர் கன்வென்ஷன் கண்டிப்பா நம்ம ராட்டிஃபை பண்ணிருக்கோங்க. இது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றால் கான்ஸ்டியூஷன்லயே நமக்கு ஒரு ஆர்டிகல் இருக்கு, ஃபோர்ஸ்டு லேபர் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. 2 ஆப்ஷனா அடிச்சு விடுங்க. விச் இஸ் நாட் ராட்டிஃபைட் தான் கேட்டிருக்காங்க, அப்படின்னா 2 வரக்கூடாது. 3, 4 and 5. 3, 4 ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் ஆகுது உங்களுக்கு 2 அடிச்சு விட்டதுனால. கன்வென்ஷன் ஆன் ரிடக்ஷன் ஆஃப் ஸ்டேட்லெஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து இது வந்து நீங்க வந்து ஒரு கேஸ் தெரிஞ்சாதான் போட முடியும். இல்லைன்னா இதுல மேக்ஸிமம் ஆஃப் த ஆஸ்பிரன்ஸ் வந்து 50-50 தான் எடுக்க முடியும். நீங்க தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. ஆன்சர் வந்து 3, 4, 5. அடுத்தது வந்து எத்தனை கொஸ்டின் நம்ம பார்க்கணும்? 34ல இருந்து 67 வரையும் பார்க்கணும். ஓகே. இம்பாக்ட் சமிட் அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சு டெல்லியில. ஏன்னா அப்போசிஷன் பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து அங்க ஏதோ ப்ரொடெஸ்ட் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நியூஸ்ல இருந்துச்சு. சப்மிட் intellectual framework has been based on 3 fundamental sutras: people, planning, progress. இது வந்து people,
planet progress. So ஒன்னு அடிச்சு விடுங்க. The preamble of the submit stresses democratizing AI resources எல்லாருக்கும் போகணும், which acknowledges the charter for democratic diffusion of AI as binding framework. எல்லாரும் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு பைண்டிங்கா நீங்க எப்படி சொல்ல முடியும்? நம்ம சில நேஷன்ஸ்ல ரிசோர்ஸே இருக்காது, அவங்களுக்கு எப்படி நீங்க பைண்டிங்கா சொல்ல முடியும்? ஸோ இது வந்து தப்பு, எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இதை அடிச்சு விட்டீங்க அப்படின்னா ரீடே பண்ணாம ஆன்சர் கிடைச்சிருது. ஓகேவா? அடுத்து, which of the following connectivity projects are a part of cooperation between India and Asian member countries? ஏசியானுடைய எக்ஸ்பான்ஷன் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏசியான் எந்தெந்த நேஷன் இருக்கு? இப்போ டிமோர் லெட்சேன்னு ஒரு நேஷன் வந்திருக்கு. MBBS ஸ்பெயின், நம்ம அதுக்கு தனியா நிமோனிக் போட்டிருக்கோம், அதை பாருங்க. மியான்மர், பங்களாதேஷ். அடுத்தது MBBS ஸ்பெயின். MBBS ஸ்பெயின் தான் ஏசியான். இருங்க நான் செக் பண்ணிக்கிறேன் ஒரே ஒரு தடவை. நிமோனிக் ஞாபகம் இருக்கு. 11 மெம்பர் கண்ட்ரிஸ். சாரி MBBS ஸ்பெயின் வந்து ஏசியன் கிடையாது. டிவி கிளிப் ஆஃப் MBBS வரும். ஆமா, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், இந்தோனேஷியா, பீஃபார், பிலிப்பைன்ஸ். MBBS வந்து மியான்மர், புரூனை, பங்களாதேஷ், சிங்கப்பூர். ஓகே, சரி. மியான்மர் பங்களாதேஷ் வராது. இது வந்து மலேசியா. B for Burma, which means Bangladesh. ஓகே. கலாடன் மல்டி மாடல் டிரான்ஸ்போர்ட் ப்ராஜெக்ட் கரெக்ட். கலாடன் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மியான்மர், விச் மீன்ஸ் ஏசியான் மெம்பர் மியான்மரா? கலாடன் மியான்மர்ல இருக்கு. இந்தியா, ஓகே ரைட். இந்தியால இருந்து ஏசியான் மெம்பர்ஸ்க்கு எந்தெந்த இதுன்னு கேட்டிருக்காங்க. மியான்மரை சேர்ந்தது இது வரும். IMT ட்ரைலேட்டரல் ஹைவே, IMT இந்தியா, மியான்மர், தாய்லாந்து பேர்ல இருக்கா? கரெக்ட். அகர்தாலா அக்வாரா ரயில் லைன். ஸோ 1 and 2 ஆப்ஷன்ல வரும்னு தெரிஞ்சாலே நீங்க வந்து தேர்ட் ஆப்ஷன் போய் பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. ஆன்சர் வந்து கரெக்ட். அக்வாரா வந்து பங்களாதேஷ்ல இருக்கு. பங்களாதேஷ் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் ஏசியான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். MBBS என்ன? மலேசியா, சிங்கப்பூர், புரூனை, பர்மா விச் இஸ் மியான்மர். ஸோ இதை அடிச்சு விட்டுருங்க. 1 and 2 will be the right answer. நீங்க வந்து இப்போ வந்து நம்ம 2 வீடியோஸ் பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோ வந்து இன்னும் ஒரு half an hourல அப்லோட் ஆயிடும். ஸோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்றால் இதை பார்த்துட்டு ஒரு ரெஸ்ட் எடுங்க. என்னென்ன ஏரியாஸ்ல நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கோம், என்ன தாட் ப்ராசஸ் எப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க எடுங்க. இந்த கீமே அவ்வளவு அக்யூரேட்டா, நம்ம முடிஞ்ச அளவு அக்யூரேட்டா போடணும்னு பார்த்திருப்போம். டென்டேட்டிவ் கீ UPSC வந்துடும். அதை நீங்க வந்து நிறைய இன்ஸ்டியூட் கீழே டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ இஃப் யூ கட் ஆஃப் குறையுன்னு தான் சொல்றாங்க. ஏன்னா இது வந்து ஒரு புதுசு கிடையாது, பழசுதான். ஆனா திடீர்னு ஒரு ஷாக்கரா இந்த பேட்டர்னை கொண்டு வந்ததுனால குறையும் அப்படின்னு சொல்றாங்க. மாடரேட் டு டிஃபிகல்ட் தான் இந்த பேப்பர் சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து இஃப் யூ ஆர் கான்ஃபிடென்ட், நெட் கரெக்ட் வந்து உங்களுக்கு 45+, விச் மீன்ஸ் 90 அந்த ஏரியா வந்துருச்சு அப்படின்னாலே ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் மெயின்ஸ். உடனே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். எப்போ இருந்தாலும் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் கை கொடுக்கும். ஸோ குட் லக் கைஸ். அண்ட் பிஃபோர் கோயிங் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஏதாச்சும் நம்ம உங்களுக்கு வந்து சில இன்புட்ஸ் இருக்கு, சில மிஸ்டேக்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன். டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த ஹோல் PDF வந்து வித் கீ எல்லாமே ABCD செட்டுக்கு கீ வந்து நம்ம இதுல இருக்கு. அதை வச்சு நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தேங்க்யூ கைஸ். See you in another video. Bye.